ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ ஹர்ஷத்தை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பார்த்த ஃபஸ்ட்டு வேலை செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது தான். ஸோ மோஸ்ட்லி இவங்களே வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க. நான் போனேன் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். செடிகளுக்கு தண்ணி ஃபஸ்ட் டைம் விட்டுட்டு அது கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது ஊற்றுவேன். ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி நிறைய ஆர்கானிக் வேஸ்ட் வந்து சேர்ந்துருச்சு. 2 க்ரோ பேக் நிறையா சேர்த்து வச்சு சேர்ந்துருச்சு. இனி நல்லா டீகம்போஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கு விட்டு தண்ணி ஊற்றுவேன். ஸோ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரோஜா செடி வந்து கார்டன்லேருந்து வாங்கும்போது பெரிய பெரிய பூவாக இருக்குது, வீட்டில் கொண்டு வச்சதுக்கப்புறமா பூ வந்து சின்னதாகிடுதுன்னு. அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம செடி வளர்க்குற விதத்தில் தான். நிறைய ஆர்கானிக் வேஸ்ட் கொடுங்க, நிறையா தண்ணி ஊற்றுங்க, களை செடி வளரவே விடாதீங்க ரோஜா செடியில். அண்டு பூத்த உடனே பிரான்ச்சஸ் கட் பண்ணி விட்டுட்டே இருங்க. எப்போவுமே கார்டனில் வாங்கும்போது இருந்த பூவை விட பெரிய பூவாகவே நம்ம வீட்டில் வச்சு பூக்கும். தரையில் வச்சா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து தரை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தொட்டியில் வச்சு நம்ம செடிகளை நல்லா பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கி என்னோடய செடி விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.